ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதை என்னோடய தைய மிஷின் பாருங்கள். இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னப்போ அது முதல்ல கீழே வச்சுக்கிடுவோம். இது தைக்கும்போது கீழே சிக்கு மாட்டுது. அதாவது இந்த ஜூபின் இருக்குல்ல, ஸோ இந்த ஜூபினில் நான் நூல் சுற்றி நான் கீழே தைக்கும்போது அது தையல் சிக்காகுது. அப்படியே கீ சைட்டில், மே சைட்டில் நல்லாயிருக்கு, கீ சைட்டு நல்லா வரல. ஸோ இது தான் கொண்டுக்கிட்டு போய் நான் கேட்கணும் கடையில். அப்புறம் இந்த மேலே உள்ள இதுவும் அதோட மூடி கவர் விட்டுருச்சு. இது விட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் போய் சர்வீஸ் பண்ணலை, அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தைக்கும்போது எடுத்தால் இது கீழே பொத்து பொத்துன்னு விழுகுது, இது சிக்க மாட்டுது. ஸோ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் இந்த மிஷின் வாங்கி நான் இன்னும் சர்வீஸ் பண்ணவே இல்லை. அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நான் இன்னும் சர்வீஸ் பண்ணலை. வழக்கமாக தைய மிஷின் வச்சு பாவிக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்காவது சர்வீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் கொண்டுக்கிட்டு போய் கேட்டால் தான் தெரியும், பிக் ப்ராப்ளமா இல்லை ஜஸ்ட்டு எதுவும் தூசினால் எதுவும் ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்ட்டு கடையில் போய் கேட்டுட்டு தான் அவங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை இப்போவே போமே உடனே பார்த்து நம்மகிட்ட கொடுத்துட்றாங்களா அப்படின்னு தெரில. ஸோ இந்த வீடியோ தைய மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே இந்த ஜூபியில் சிக்க மாட்டேனா என்ன பண்ணணும், இப்போ இது மாதிரிலாம் விழுந்துட்டா இதெல்லாம் அந்தந்த டைம்லேயே போட்டுருணும். ஸோ டெய்லி தைக்கிறவங்களுக்கு இல்லாட்டா ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி சர்வீஸும் செஞ்சுக்கிறணும். நான் இதுவரை வாங்கினதுலேருந்து 2 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஒரு டைம் கூட இன்னும் சர்வீஸ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி தான் கொண்டுக்கிட்டு போகிறேன் சர்வீஸ்க்கு. கடைக்கு போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த கடையில் தான் நான் வாங்கினேன். இப்போ நான் வந்துட்டேன் அந்த கடைக்கு. இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அங்கே இருக்கிற ஒரு கிளார்க்கிட்ட தான் ப்ராப்ளத்தை சொன்னேன். ஸோ டெக்னீஷியன் இங்கே இல்லையா, அவுட் சைட்லேருந்து தான் வருவாங்களாம். ஸோ இப்போ கோவிட் டைமை கண்டு எப்போதும் வரமாட்டாங்களாம், சம்டைம்ஸ் தான் வருவாங்களாம். ஸோ வந்த பிறகு ப்ராப்ளத்தை சொல்லி எனக்கு கால் பண்ணுறதாக அந்த கிளார்க் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கவர்லாம் டெக்னீஷியன்கிட்ட எப்படி மாட்டுறது அப்படின்னு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. 3 வீக்ஸ் எடுக்குமா. ஏன்டா டெக்னீஷியன் ரொம்ப டிமாண்டு இப்போ இருக்குதான். தென் அந்த ஜூபின் ப்ராப்ளத்தையும் பார்த்துட்டு தான் எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்ட்டு சொன்னாப்புல. இப்போ ப்ரைஸ்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இங்கே இன்னும் நிறைய தைய மிஷின் இருந்துச்சு, பார்த்தேன். எல்லாம் நிறைய மாடல் இருந்துச்சு, ஆனால் எதுவும் புது மாடல் இல்லை. எல்லாம் நான் வாங்கின டைமில் அதுக்கு முன்னால் உள்ள மாடல் தான் இருந்துச்சு. ஸோ எதுவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை எனக்கு. இந்த டேமேஜ் ஆன மேலே உள்ள கவருக்கு போட முடியாதான். ஸோ அது ஜஸ்ட்டு டேப் ஒட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஃபேக்ட்ரியிலேருந்து அப்படியே வந்ததான், அதுக்கு பார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடையாதான். இதெல்லாம் அங்கே இருக்கிற மிஷினு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது பட்டன் தைக்கும்போது இந்த ஜூபின் மாற்றுறது. ஸோ இது எப்படி மாட்டுறதுன்னு எனக்கு தெரியல, அதை மாட்ட முடியல. ஸோ அந்த கிளாக் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ டெக்னீஷியன்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நானும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்து செய்கிறது. கேட்டு செய்கிறதோட பார்க்குறதுன்னு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கட்டணுமா. ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் அட்வான்ஸ் கட்டிட்டா அவங்க பில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் டெக்னீஷியன் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்களாம். ஸோ எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு தக்கன ப்ரைஸ் சொல்லுவாங்க. சின்ன ப்ராப்ளமாக இருந்தால், இதே பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் எதுவும் பார்ட்ஸ் மாற்றுறதா இருந்தாலும் சொல்லுவாங்களாம். நம்ம ஒத்துக்கிட்ட அப்புறம் தான் அவங்க மாற்றுவாங்க. ஸோ 3 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. மிஷினை உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்.
ஸோ யாரெல்லாம் தைய மிஷின் வச்சுருக்கீங்களோ அப்பப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறங்க. ஏன்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணலைன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். சடன்லி அது பிரேக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம பார்க்குறதுக்கு வந்து பிக் ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ நார்மல் டைமாக இருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. கோவிட் டைமை கண்டு வந்து 3 வீக்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நார்மலாக வந்து இது 1 வாரம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் ரோசினா.